ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3Up சேனல். தாய்லாந்து லாட்ரியோடைய 3Up நம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 16/4/2026க்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நிறைய நண்பர்கள் வந்து தாய்லாந்து லாட்ரிக்கு கெஸ்ஸிங் கொடுக்க சொன்னதுனால நம்ம இந்த வீடியோ உருவாக்கியிருக்கோம். ஸோ இது ஆல்போர்டுக்கான டச்சாகவும் அடுத்த வீடியோ நம்ம வந்து 3Upக்கான நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய 3Upக்கான ஃபஸ்ட்டு டச் வீடியோ நண்பா. 16/4/2026க்கு இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய 3Up நம்பர்ஸ் நண்பா. ஒன்றன் பின் ஒன்று வந்த ரிசல்ட், அதாவது 16ஆம் தேதி, 30ஆம் தேதி, 16ஆம் தேதி, 30ஆம் தேதி வந்த நம்மளுடைய கண்டினியூஸ் 3Up ரிசல்ட் நண்பா. அதாவது தாய் லாட்ரியோடைய கண்டினியூஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸிங் சீரியல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து 5, மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு 8 ட்ராங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது, ஒரே இடத்துல நம்மளுக்கு ஸ்டாப் ஆன நம்பர்ஸ். அதை தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய மிஸ்ஸிங் சீரியல்ஸாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 அல்லது 4 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய ஆல் போர்டில் 1 அல்லது 4 வர வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்மளுடைய கடைசியாக வந்த நம்மளுடைய 1ஆம் தேதி ரிசல்ட்டு 514 நம்மளுடைய 1ஆம் தேதி ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின 16ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 009. அதுக்கு முந்தின 1ஆம் தேதி ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 866ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஒன்றன் பின் ஒன்று வந்த ரிசல்ட் நண்பா. ஸோ நான் இங்கே 145லேருந்து கொண்டு வந்திருக்கேன். கடைசியாக வந்தது வந்து 514. ஸோ இது ரெண்டுக்கு ஒரு கனெக்டிங் இருக்குது நண்பா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 தான். இதில் கவனிங்க, நம்மளுக்கு 14, அதோட சப்ஜெக்டில் 5. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்கே இந்த 14 இருக்குது பாருங்கள். இந்த 14 வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இதோட ஹோல்ட் ஆயிடுது. 14 இந்த இடத்துல நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு கண்டினியூஸாக 14 வரல, ஆனால் 5 இடையில கணக்கு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த 14 மறுபடியும் 5 தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ இது நம்மளுடைய 1ஆம் தேதி ரிசல்ட்டு. 1ஆம் தேதி ரிசல்ட் இப்போ மறுபடியும் 5 வந்து அந்த 1 கூட்டிகிட்டு வந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து 5 லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 லாக் ஆகிடுச்சுன்னா 1 அல்லது 4 தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5 வந்து தொடர்ச்சியாக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல 5 லாக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கான டச் நம்பர் 1 அல்லது 4. ஸோ 1 அல்லது 4 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல்போர்ட் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுப்போம். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தனால அவங்களுக்காக இந்த வீடியோ உருவாக்கியிருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பில் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இனி வீடியோ போட்டாலும் நம்ம வந்து 3Upக்கு, அதாவது தாய்லாந்து லாட்ரியோடைய 3Upக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 ஒன்றன் பின் ஒன்றா பார்ப்போம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 145ஓட நம்மளுக்கு 14 லாக் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 254. ஸோ 252 இந்த இடத்துல நம்மளுக்கு 1, அதோட 4 நம்மளுக்கு இங்கே ஹோல்ட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 895. இந்த 895 அப்போவும் நம்மளுக்கு 1, 4 ஹோல்ட் ஆகுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 706. இந்த 706 அப்போவும் நம்மளுக்கு 1, 4 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 972 அப்போவும் நம்மளுக்கு 1, 4 கிடையாது. அதுக்கடுத்து 629 அப்போவும் நம்மளுக்கு 1, 4 கிடையாது. இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இது 5 ட்ரா ஆச்சு, அதாவது மினிமம் ட்ரா. ஸோ இது வந்து நம்மளுக்கு 5 ட்ரா. ஸோ 5 ட்ராவிலையும் நம்மளுக்கு வந்து 1, 4 இல்லை. அதுக்கடுத்து கவனிங்க, இது மினிமம் ட்ரா நண்பா. இது மினிமம். இப்போ மேக்ஸிமம் பார்ப்போம். இந்த 629க்கு அப்புறம் வந்தது வந்து 563 அப்போவும் நம்மளுக்கு 1, 4 ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 866 அப்போவும் நம்மளுக்கு 1, 4 இங்கே ஹோல்டு. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 009 அப்போவும் நம்மளுக்கு 1, 4 ஹோல்டு. இப்போ கவனிங்க, இங்கே நம்மளுக்கு 3 ட்ரா வந்துடுச்சு. அப்போ இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம். ஸோ இது நம்மளுக்கு மேக்ஸிமம். அப்போ நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு 8 ட்ராவ் ஆயிடுச்சு. 8 ட்ராவ்லையும் நம்மளுக்கு வந்து 1, 4 இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் 8, மினிமம் 5, மேக்ஸிமம் 8 ட்ரா முடிஞ்சிருச்சு. 9வது ட்ராவில் நம்மளுக்கு 1, 4 வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1, 4 ஹிட்டு. ரெண்டையும் நம்மளுக்கு 1ஆவே இழுத்துட்டாங்க. ஸோ இப்படி லாக் பண்ண நம்பர் வந்து நம்மளுக்கு 1 வந்துச்சுன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு அது வந்து பிரிஞ்சு மறுபடியும் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அதாவது தனித்தனியாக இறங்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1 4 டச் நம்பர் அதாவது ஆல் போர்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வந்து நம்ம இதோட திறந்து விட்டுறலாம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு இந்த 145 லாக் ஆனதுக்கப்புறமா இந்த 14 அந்த இடத்துல லாக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு 5 தான் வந்திருக்கு. 2 5 2ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 9 5ன்னு சொல்லிட்டு 5 வந்திருக்கு. அதுக்கடுத்து இடையில பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 6 3ன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்திருக்கு. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 வந்து தொடர்ச்சியாக இறங்கியிருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு 5ல் நம்மளுக்கு 5 வச்சு தான் 14 இழுத்துருக்காங்க. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அவுட் டிஜிட்டாக இருக்கணும் அல்லது 5 லோட் டிஜிட்டாக இருக்கும். 1 அல்லது 4 இந்த ட்ராவில் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு ஆல் போர்டில் 1 அல்லது 4ன்னு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரா நம்மளுடைய 3F ஆல் போர்ட் டச் நம்பர். இப்போ இந்த 1 4 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கான பெய்ர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ 1 4 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய பெய்ர்ஸ் அதாவது ஜோடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 4 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெய்ர்ஸாக வர்றதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 5 1 7 1 8 1 9 1. ஸோ 1 வச்சு வரதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 4 பெய்ர்ஸ் இருக்குது. ஒருவேளை 4 வச்சு வரதா இருந்துச்சுன்னா 4 வச்சு வந்துச்சுன்னா 4 5 4 6 அதோட நம்மளுக்கு 4 7 4 8ன்னு வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பெயர் நம்பர்ஸ் ஜோடி வந்து 1 4 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் இதுதான் பெயராக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இனி வீடியோ போடட்டாலும் 3F தாய்லாந்து லாட்டரிக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட் பண்ண நண்பருக்கு நன்றி. ஸோ அவர் கேட்டதுனால நம்ம இந்த வீடியோ உருவாக்கியிருக்கோம். இனி நம்ம தாய்லாந்து லாட்டரிக்கு நம்ம இடையில வீடியோ கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம கேரளா லாட்டரியில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருந்ததுனால நம்ம வந்து தாய்லாந்து லாட்டரிக்கு வீடியோ போடாமல் அப்படியே விட்டாச்சு. ஸோ இனி நம்ம வந்து ட்ரா 1ஆம் தேதியும் சரி நம்மளுடைய 16ஆம் தேதி இனி வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவே கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3F நம்பர்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கொண்டு வருவோம். ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆல் போர்ட் டச் நம்பராக கொண்டு வந்திருக்கோம். இந்த 16/4/2026க்கு ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.